திமுக இருக்கும் வரை பாஜகவால் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருச்சி சிறுகனூரில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற தலைப்பில் திமுக மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் 10 லட்சம் பேர் பங்கேற்ற நிலையில் மாநாட்டுக்கு வருகை தந்த மு.க.ஸ்டாலின் 110 அடி உயர கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றினார். திமுக மாநில மாநாட்டு திடலில் ராம்பாக் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாநாட்டு மேடையில் பெரியார், அண்ணா, கலைஞர் படங்களுக்கு மு.க.ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்திய நிலையில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருக்கு அமைச்சர் கே.என். நேரு வாள், செங்கோல் பரிசளித்தார். பாஜக தமிழ்நாட்டுக்கு தந்ததெல்லாம் என்ன தெரியுமா? ஆளுநர் மூலமாக குடைச்சல், மாணவர்களின் உயிரோடு விளையாடக்கூடிய நீட் தேர்வு, இந்தி திணிப்பு, மிரட்டி பார்க்க ரைடுகள். இப்படிப்பட்ட ஆட்சிதான் பிரதமர் மோடி சொல்லுகிற என்டிஏ ஆட்சி. தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாத இவங்க தான் நம்ம எதிர்த்து நிற்கிறாங்க. கேட்பதையெல்லாம் நோ என்று சொல்லக்கூடிய என்டிஏவுக்கு தமிழ்நாடு நோ தான் சொல்லும். இங்க உங்களுக்கு எப்பவும் நோ என்ட்ரி தான். உங்க டப்பா என்ஜினுக்கு தமிழ்நாடு எப்பவுமே நோ என்ட்ரி தான் சொல்லும். தமிழ்நாட்டை எப்படியாவது நம்ம கிட்ட இருந்து விழுங்கி விடலாம் என்று நினைக்குது இந்த காவி கூட்டம். எங்க கருப்பு பொட்டால் இருக்கிறவரை அது நடக்கவே நடக்காது. உங்க அப்பனே வந்தால் நடக்காது, நடக்க விட மாட்டோம். தொடர்ந்து மாநாட்டில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களின் அன்புதான் தன்னை இளமையாக வைத்துள்ளது என்றும், கிரிக்கெட்டில் கடைசி பந்தில் சிக்ஸர் அடித்து வெற்றி பெறுவது போல் தேர்தலில் வெற்றி பெறப் போகிறோம் எனவும் நம்பிக்கையுடன் கூறினார். 2026ஆம் ஆண்டு தேர்தல் வெற்றி கிராண்ட் பினிஷிங் போல் பிரம்மாண்டமானதாக இருக்கும் என்றும், 5 ஆண்டுகளில் எல்லோரும் பிரமிக்கும் வகையில் சாதனைகளை செய்துள்ளோம் எனவும் பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணித்த மத்திய அரசே நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு என்று கூறுகிறது என்றும், உலக பத்திரிகைகளே சூப்பர் ஸ்டார் ஸ்டேட் தமிழ்நாடு என்று பாராட்டுகின்றன எனவும் மு.க.ஸ்டாலின் மகிழ்ச்சியுடன் கூறினார். கழக வரலாற்றில் எத்தனையோ திருப்பு முனைகளுக்கு அடித்தளமிட்ட வீரர்கள் கூட்டமாம் திருச்சியில இந்த மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாடு எதுக்குன்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பால்ல இருந்த ரன் அடிக்கிறது முக்கியம்தான். அதே சமயம் ஃபைனல் ஓவர்களை அடிச்சு ஆடி லாஸ்ட் பால்ல வின்னிங் ஷாட்டா சிக்ஸர் அடிச்சு ஜெயிக்கிறது என்பது கிராண்ட் பினிஷிங்காக இருக்கும். அப்படிப்பட்ட வெற்றியை 2026 நாம் பெறுவதற்காகத்தான் இந்த மாநாடு. சில அரசியல் கட்சிகள் தவணை முறையில் தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிடுகிறார்கள் என்று விமர்சித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக அரசின் திட்டங்களை காப்பியடித்து தேர்தல் வாக்குறுதியாக வழங்குகின்றனர் என சாடினார். கூட்டணிக்கு பெயர் கூட வைக்க முடியாத நிலையில்தான் அதிமுக உள்ளது என்றும், அதிமுகவை டெல்லியில் அடமானம் வைத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி எனவும் குற்றம் சாட்டினார். 5 ஆண்டுகளில் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டிற்கு எதுவும் செய்யவில்லை என்றும், கல்வி நிதி, ஜல்ஜீவன் திட்ட நிதி, 100 நாள் வேலை திட்ட நிதி என எதையும் தரவில்லை. மாநிலத்திற்கான சிறப்பு திட்டங்களை கூட மத்திய அரசு வழங்கவில்லை என கூறினார். ஆளுநர் மூலமாக தமிழ்நாட்டிற்கு குடைச்சலை மட்டுமே மத்திய அரசு கொடுத்தது என்று குறிப்பிட்ட மு.க.ஸ்டாலின், டப்பா என்ஜினுக்கு தமிழ்நாடு எப்போதும் நோதான் சொல்லும் என கூறினார். அடுத்து விரிவான தேர்தல் அறிக்கை தங்கை கனிமொழி தலைமையில தயாராகி கொண்டிருக்கிறது. விரைவில் அது வெளியிட போறோம். சமீபமா கவனிச்சீங்களா? மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஏதோ இன்ஸ்டால்மெண்ட்ல தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன அறிவிக்கிறாங்க? நம்முடைய திராவிட மாடல் அரசு சார்பில் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை டாப் அப் பண்ணி அப்படியே காப்பி எடுத்து அறிவிக்கிறாங்க. அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கும் வேற வழி இல்லை. நம்ம ஆட்சியில நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்களை இனி யாராலும் மாற்ற முடியாது, எவராலும் நிறுத்த முடியாது.